முழுவதுமான எண்ணம் ஒடுங்கி போய் மூளையில் எந்தவிதமான எண்ணம் இல்லாமல் பதஞ்சலி யோக சூத்திரத்திலே கூறப்படக்கூடிய சித்தத்தில் ஒரு அலையேனும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் அந்த நிர்விகல்ப சமாதி நிலை. அதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக பெட்ஸ்கேன் மூலமாக இஇஜி மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். எண்ணம் எப்பொழுது ஒடுங்கும், முழுமையாக ஒடுங்கும் என்ற நிலையை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். அந்த நிலையை அடைந்த சாதுக்கள் இன்றைக்கு அங்கே அணைகிறார்கள். அதை போன்று அப்படி இருந்த சாதுக்களையெல்லாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேடி பிடித்து அவர்களிடமிருந்து இவர் சிதப்பிரஞன் ஆவதற்கு முன்னரே பல நூற்றுக்கணக்கான சாதுக்களை அவர் கண்டிருக்கிறார். கண்டவர்களை அவரோடு பழகியிருக்கிறார். அவர்களோடு பழகியது அல்லாமல் அவர்களையெல்லாம் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து தன்னோடு இருக்கச் செய்திருக்கிறார் என்பதை நாம் இந்த படங்களின் மூலம் பார்க்க முடிகிறது. அதை அங்கே புளிச்சிகுளத்திலே பொறுப்பாளராக இருந்த திரு நடராஜ தேவர் அவர்களும் இதை எங்களுக்கு கூறினார். என்ன கூறினார் தெரியுமா? பல சாமியார்கள் வருவார்கள், அங்கே மேலே அவருடைய வீட்டில் மேலே மாடியிலே இருக்கக்கூடிய அந்த அறையிலே இருப்பார்கள். எங்களுக்கு தெரியாது. வெளியே தலைவர் என்றுதான் அவரை குறிப்பார். தலைவர் அவர்கள் வெளியே வரும்போது, அவர் வரும்போதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும், அனாவசியமாக மேலே ஏறிவிட முடியாது. அப்படியெல்லாம் வைத்திருந்து இரவு பகலாக அந்த சாதுக்களோடு அவர் உரையாடி கொண்டிருப்பார் என்பதை எங்களால் யூகிக்க முடிந்தது என்று கூறுகின்றார். இதிலிருந்து நாம் என்ன தெரிய வேண்டும் என்றால், நண்பர்களே, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மிகப்பெரிய கரடுமுரடான ஒரு ஏரியாவிற்குள் தன்னை ஆட்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்த நிலையிலும் தன்னுடைய தந்தைக்கும் அவருக்கும் பல முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் செயல்கள் இருந்தாலும் இந்த மனிதர், இந்த மகாத்மா என்று சொல்லலாம், இந்த மனிதத்தன்மையிலிருந்து கடவுள் தன்மைக்கு மாறிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னை வளர்த்து கொள்ள இப்படிப்பட்ட பல ஆயிரக்கணக்கான ஞானிகளை தேடி தேடி சென்றிருக்கிறார், பார்த்திருக்கிறார், மகிழ்ந்திருக்கிறார். அவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொட்டி கொண்டிருக்கிறார். அந்த கொட்டிய விஷயங்களை எல்லாம் ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவித்து அனுபூதி அடைந்தவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இன்றைக்கு நாம் சொல்லிக் கொள்ளலாம் அழகாக, மகாத்மா காந்திஜி அவர்களை விட்டுவிட்டு ஒரு படத்தை மறந்தும் கூட நீதிமன்றங்களிலே வைத்துவிட முடியுமா? இன்றைக்கு அவர் என்ன சட்டம் போட்டார்? இன்றைக்கு ஆட்சி கையிலே இருக்கிறது, அரசாங்கம் கையிலே இருக்கிறது, எல்லாவற்றும் எல்லா நிகழ்வுகளும் கையிலே இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்களை இவர்கள் விலக்கிவிட முடியுமா? இது ஒரு நடைமுறை. அதை போன்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களிடம் என்ன ஆட்சி இருக்கிறது? இல்லையே. என்ன எப்போது அவரிடம் என்ன அப்போதும் ஆட்சி இருந்தது? இல்லையே. இன்றும் என்ன அவரிடம் ஆட்சி இருக்கிறது? இல்லையே. ஏன் அவரை இந்த அரசாங்கம் கவனிக்கிறது என்றால், இதை ஆழமாக ஆன்மீகம் தெரிந்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவருக்குள்ளே ஒரு மாபெரும் ஞானம் ஊற்றெடுத்திருந்தது. அந்த ஞானம் என்பது அறிவியல் பூர்வமாக கூறுகிறேன் நண்பர்களே. அந்த ஸ்திதப்பிரஞன் நிலை என்பது என்ன? வெறுப்பு வெறுப்பற்று வள்ளுவன் சொன்ன, பற்றற்று வள்ளுவன் சொன்ன, மனம் கடந்த நிலையில் வேதாந்தங்கள் சொன்ன, மனோ நாசம் ஜென்ம விமோச்சனம் வேதாந்தம் சொன்ன, ஜீவன் முக்தன் வேதாந்தம் சொன்ன. நினைத்து பாருங்கள். வரன் வரியான் வரிட்டன் கைவல்லியம் சொன்ன, நித்திய அனித்திய வஸ்துவாக ஆதிசங்கரர் சொன்ன, விவேக சூடாமியில் சொன்ன அத்தனை ஆன்மீக மெய்ஞான இயலுக்கும் நேரடியான பிம்பமாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு சாட்சியம்.
அதை நினைத்து பாருங்கள். ஏதோ அவரிடமிருந்து ஏதோ சக்தி வந்ததாக இல்லை, அப்படி நினைத்து விட வேண்டாம். இந்த மாபெரும் சக்தி அவருக்குள்ளே புகுந்திருக்கிறது. எப்படி? ஜீவன் முக்தனாக இருந்ததால். ஆக ஜீவன் முக்தனாக இருந்து நம்மிடம் இன்றைக்கு கடவுள் அவதாரம் என்று கூறுகிறார்களே, கடவுளுடைய பிம்பம் என்று கூறுகிறார்களே, நிச்சயமாக அப்படி ஒன்று இவர்கள் கூறுவதை விட்டுவிடுவோம். ஆனால் நிச்சயமாக இன்று வரை தன்னுடைய வாழ்க்கையில் நேரடியான பிம்பமாக, ஞானத்தின் உருவகமாக, தீர்க்க தரிசனத்தினுடைய பிம்பமாக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவரை பற்றி கூட அந்த ஆய்வுரையிலே கூறுகிறார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனைகளுக்கு கூட அன்றைக்கே அவர் தன்னுடைய பாராளுமன்ற பேச்சிலே பல்வேறு அறிவுரைகள் வழங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை பாருங்கள் என்று கூறுகிறார்கள். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வெறும் ஞானத்தை நேரடியாக அடைந்தவர் மட்டுமல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். உளவியலும் தெரிந்திருக்கிறது, வாழ்வியலும் தெரிந்திருக்கிறது, அரசியலும் தெரிந்திருக்கிறது, ஆன்மீகவியலும் தெரிந்திருக்கிறது, இயற்கையியலும் தெரிந்திருக்கிறது, இயற்பியலும் தெரிந்திருக்கிறது. அவர் எப்படியெல்லாம் கற்றிருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள் நண்பர்களே. சரி, எனக்கு ஞானம் வந்துவிட்டது, பெரியவர் சங்கராச்சாரியார் அவர்களுக்கு ஞானம் வந்துவிட்டது, அவர் இப்படி பேசவில்லையே, இப்படி உலகத்திற்குள் அவர் வர முடியவில்லையே, தவறல்ல, வர முடியவில்லையே. எத்தனை பேர் ஞானிகள் இருக்கிறார்கள், இமயமலைக்கு சென்று அடைந்து விடுகிறார்களே. ஆனால் வாழ்க்கையில் ஞானத்தையும் அரசியலையும் ஆன்மீகத்தையும் என்று கூறுவார்களே பசும்பொன் தேவர் அவர்கள், வாழ்வியலில் முழுவதுமாக ஸ்திதப்பிரஞனாக இருந்து கொண்டு வாழ்க்கையினுடைய ரகசியங்களை அனுபவித்தவர், வாழ்க்கையினுடைய ரகசியங்களை உலகத்திற்கு விட்டு சென்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர். கைவல்ய நவநீதம் என்ற ஒரு பெரிய நூல் இருக்கிறது, நம்மளுடைய மெய்ஞான இலக்கியம். அதிலே சொல்லுகிறது, மாதவம் செய்யணும் செய்வார், அவர் வாணிபம் செய்யணும் கூட செய்வார் என்று கூறுவார்கள். வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஸ்திதப்பிரஞ நிலை, ஜீவன் முக்த நிலை இருக்கும் என்று கூறுவார்கள். தெரியவே தெரியாதாம், அவர் எப்படி இருப்பார் என்றே தெரியாது. நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு மனிதன் உலகியலுக்கு வந்தவுடனே அவர் ஞானத்தினுடைய பிம்பமாக இருக்கிறாரோ இல்லையோ என்று சந்தேகப்படாதீர்கள். அத்தனை ஞானத்தினுடைய நடவடிக்கைகளில் இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதனால்தான் உள்ளுக்குள்ளே நான் பிரம்மம் என்பதை முழுவதுமாக இருந்து ஒவ்வொரு நொடியிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அங்கே நீங்கள் பார்க்கலாம் அவருடைய சொற்பொழிவுகளிலே எல்லாவற்றையும் அப்படியே கடல் மடை திறந்த வெள்ளமாய் உச்சரித்துவிட்டு ஒன்றையும் நிறுத்திவிடாமல் மக்களுக்கு அனைத்து நன்மைகளை மட்டுமே பேசிவிட்டு கடைசியில் இறுதியில் பேசும்போது, நான் எதையெல்லாம் நல்லதாக சொல்லியிருக்கிறோனோ, மக்களுக்கு பயன்படும் முறையில் சொல்லியிருக்கின்றனோ அனைத்தையும் அந்த ஆண்டவனுக்கே நான் சமர்ப்பிக்கின்றேன். ஏதாவது தவறு செய்திருந்தால், தவறான வார்த்தைகளை நான் உச்சரித்திருந்தால் அடியேனுக்கே சாரும் என்று அவர் கூறுகிறார். இந்த இடத்திலே பாருங்கள் இந்த பண்பினை. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒன்றுமில்லாமல் இருத்தல், சும்மா இருத்தல் என்று சொல்லுகிறார்களே நம்முடைய ஞானத்திலே, நம்மளுடைய வேதாந்தத்திலே, நம்மளுடைய ஆன்மீகத்திலே. அந்த சும்மா இருத்தல் என்பது என்ன? சும்மா இருத்தல் அல்ல, முழுவதுமாக உலகத்திலே இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் இருத்தல். எதுவுமே இல்லாமல் இருத்தல் என்றால் எண்ணமற்று, எண்ணம் ஒடுங்கி இயற்கை சக்தியினுடைய தூண்டுதலில் வாழ்தல். அந்த வாழும் முறையை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாழ்ந்தார் என்பதற்காகத்தான் அந்த வாழ்ந்த பிறகும் அவருடைய சக்தியினுடைய விளக்கங்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது நண்பர்களே.